அனைவருக்கும் புதுச்சேரி அரசின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் நித்யா. நான் சுற்றுச்சூழல் தகவல், விழிப்புணர்வு, திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் திட்ட அலுவலராக பணிபுரிகிறேன். சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை மிஷன் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் நிலையான உணவு முறையை ஏற்றுக்கொள்ளுதல், அடாப்ட் சஸ்டெய்னபிள் ஃபுட் சிஸ்டம்ஸ் என்ற கருப்பொருளின் ஒரு பகுதியான வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்களில் சமையலறை தோட்டங்கள் அல்லது மாடித் தோட்டங்களை உருவாக்குங்கள் என்பதை பற்றி நான் பேசப்போகிறேன். உணவே மருந்தாக உண்டு வந்த காலம் சென்று உணவே நஞ்சாக மாறிவிட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அன்றாட செயற்கை உரமிட்ட விளைபொருட்களை இயற்கை விவசாய உணவு என்று விற்கும் ஒரு கூட்டமே இங்கு உண்டு. இவற்றை ஈடு செய்து நல்ல உணவை உண்பதற்கு வீட்டு தோட்டமே ஒரு சிறந்த வழியாகும். தோட்டம் என்பது ஒரு மகிழ்ச்சியான செயலாகும். இது இயற்கையுடன் நெருக்கமாக இருக்க ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நகர்ப்புற வாழ்க்கையில் குழப்பம், சத்தம் மற்றும் மாசுலிருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ள ஒரு சிறந்த வழி மாடித் தோட்டம் அமைப்பது. பழைய காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டு தோட்டம் பராமரிக்கப்பட்டு வந்தனர். சமையலுக்கு தேவையான மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி போன்றவை வீட்டின் முன்புறத்திலேயே நடவு செய்யப்பட்டு வந்தனர் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. பொருளாதார காரணங்கள் மற்றும் நகரமயமாதல் காரணமாக தோட்டத்திற்கு என இடம் விட முடியாத சூழல் இப்போது நிலவுகிறது. இட நெருக்கடியே முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைய நவீன வாழ்க்கையில் இயற்கையை வீட்டுக்குள் கொண்டுவர மாடித் தோட்டமே சரியான யோசனை. இத்தகைய நன்மை விளைவிக்கும் தோட்டத்தின் நன்மைகளை பற்றி நாம் இந்த காணொளியில் காணலாம். மாடித் தோட்டம் எங்கு அமைக்க வேண்டும்? மாடித் தோட்டம் என்பது கட்டிடத்தின் மேற்கூரையில் உருவாக்கப்படும் தோட்டமாகும். இந்த தோட்டத்தை வீடு, பள்ளி மற்றும் அலுவலக இடங்களில் மேற்கூரையில் அமைக்கலாம். இந்த தோட்ட யோசனைகள் மிகவும் எளிதான ஒன்று. மொட்டை மாடியின் முழு பகுதியையும் தோட்டமாக்க முயற்சிக்க வேண்டாம். ஏனென்றால் மாடியில் துணிகளை உணர்த்துவதற்கு மற்றும் தோட்டக்கலை கருவிகள் வைப்பதற்கு சிறிது இடம் ஒதுக்கி மாடித் தோட்டம் அமைக்க வேண்டும். மேலும் வீட்டு மாடியில் உள்ள காலியான இடத்தை தவிர படிக்கட்டு, பால்கனி போன்ற இடங்களையும் செடிகள் வளர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அத்தோடு அந்த பகுதியில் கண்டிப்பாக தோட்டத்தின் கழிவுநீர் செல்ல வழி இருக்கிறதா என சரிபார்த்து இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். முக்கியமாக செடிகளுக்கு சூரிய ஒளி கிடைக்கும் வகையிலும் மாடித் தோட்டம் அமைக்க வேண்டும். மாடித் தோட்டம் பாதுகாப்பானதா? மாடித் தோட்டம் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் கட்டிடத்திற்கு அழகையும் மதிப்பையும் சேர்க்கிறது. மாடித் தோட்டத்தின் பிரச்சனைகள் என்ன? சரியான முறையில் பராமரிக்கப்படாத மாடித் தோட்டங்களில் நீர்க்கசிவு, நீர் வெளியேறுதல், பூச்சிகள் மற்றும் அழுக்கு குவிதல் ஆகியவை மிகவும் பொதுவான பிரச்சனைகள். மாடித் தோட்டத்தில் எந்தெந்த செடிகளை வளர்க்கலாம்? தாவரங்களை தேர்ந்தெடுக்கும் போது சிறந்த குறிப்பு என்னவென்றால் கடுமையான வெயிலில் உயிர் வாழக்கூடிய தாவரங்களை வளர்க்க வேண்டும். மாடி விவசாயத்திற்கு ஏற்ற தாவரங்கள்: காய்கறிகள், மலர்கள், பழங்கள், மூலிகைகள் மற்றும் இலை காய்கறிகள் ஆகும். மாடித்தோட்டத்தின் பயன்கள்: 1. செயற்கை ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி உணவில் கலப்பதை கட்டுப்படுத்தலாம். 2. அதிக செலவில்லாமல் நிறைய காய்கறிகளை நாமே விளைவிக்கலாம். 3. நாகரிக உலகில் தனிமையின் வெறுப்புகளை சமாளித்து நல்லதொரு பொழுதுபோக்காக விவசாயம் செய்யலாம். 4. அதிக நீர் இல்லாமல் போனால் கூட விவசாயம் செய்ய முடியும். 5. பூச்செடிகள் வளர்ப்பதின் மூலமாக மன நிம்மதி அடைந்து நல்ல மனநிலையை அடையலாம். 6. குறைந்த இடத்தில் அதிக மகசூல் பெறலாம். 7. மாலை வேளைகளில் தூய ஆக்சிஜன் கிடைக்க குழந்தைகளுடன் விளையாட விளையாட்டு திடலாகவும் பயன்படுத்தலாம். 8. அதிக முதலீடு தேவையில்லை. 9. அதிக செலவு செய்து நஷ்டமடைய வாய்ப்பில்லை. 10. பறவைகள் வளர்த்தல், மீன் வளர்ப்பு போன்றவற்றை மாடித்தோட்டத்தின் இடையில் செய்வதும் அதிக பலனை தருகிறது. 11. நவீன நோய்களில் இருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ளலாம். 12. மூலிகை இலைகள் மற்றும் அதன் மருத்துவ குணங்களும் நமக்கு கிடைக்கின்றன. 13.
மனித உழைப்பு ஒன்றே உடற்பயிற்சிக்கு மாற்றாக அமையும். எனவே மாடித்தோட்டமிடுதலும் ஒருவகை உடற்பயிற்சியாக செய்து நலமுடன் வாழலாம். எனவே நாம் அனைவரும் நிலையான உணவு முறையை பின்பற்றுவோம் என்று உறுதியெடுப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை. நன்றி, வணக்கம்.